பாரதி பாட்டன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும். நேரு மாமாவாகி, காந்தி தாத்தாவாகி, சோனியா காந்தி அன்னையாகி, பெரியார் அவர்கள் தந்தையாகி, ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாக கூடாதா? பாரதி எனக்கு பாட்டன். என்னுடைய தாத்தன் புரட்சி பாவலன் கனகசுப்பு ரத்தினத்திற்கு அவன் ஆசான், அவன் அப்பன். அதனால் பாரதி எனக்கு பாட்டன். இவர்கள் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பே தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயங்கள் என்று கும்பிடடி பாப்பான். பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி. இவர்கள் தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பாங்க. அதெல்லாம் அவன் கணக்குல அவன் கனவுல மாற்ற சொல்றான்ல. ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைத்தான், அவன் மனிதன். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைத்தான், அவன் மாமனிதன் என்கிறான். தன்னை விடவும் பிறரை நேசித்ததாலேயே பாரதி ஆகப்பெரிய மானுடன். எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய். நீ கொண்ட கொள்கையில் உறுதியானிக்க. அதைத்தான் அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்லுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம். வருவம் நடக்கும். எங்கள் வரலாறு நின்றார்கள், சென்றார்கள் என்றில்லை, நின்றார்கள், வென்றார்கள் என்றார்கள். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரர்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். என்ன கேட்கிறல்ல, இறங்கி அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா சொல்றான். சத்தியமே வெல்லும் என் சான்றோர் சொல் பொய்யாகுமோ பொய்யாமோ. கர்ம விளைவுகளையாம் கண்டதெல்லாம் போதாதோ. சத்தியமே வெல்லும்னு நம்ம சான்றோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிருமாடா. அதே மொழியை என் தலைவன் என்று சொல்றார். தம்பி, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் செத்தனாக சரித்திரத்தில் செய்தி. நான் சத்தியத்தின் பக்கம் இருக்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வார்கள். இந்த திருட்டு பயல்கள் வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் என்ற அன்றே வளம். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அழுமோ உயிர் வெள்ளமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போன போகிறான் மயிர்ங்க. என்ன தலைப்பு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். இப்ப ஆதித்தனாக பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், இமானையும் பார்த்ததில்லை. இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறது தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டா எவனும் எதிர் நிற்க முடியாது. நீ என்ன கொம்பன் ஒன்னும் கிடையாது. துண்டக்கா திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன புக்கு கேரளாவிலிருந்து ஒரு குப்பையை கொண்டு அந்த தடுக்க தெரியாத மக்கிய குப்பை மக்கி
குட்டிய குட்டிய குப்பை என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துக்குது. பெண்ணிய உரிமை, பெண்ணிய 300க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் அவளை படிக்க வச்சிருக்காரு. படிக்க வச்சிருக்கார். காப்பியங்கள் காவியங்கள் அத்தனை பெண்மகளையே காப்பிய நாயகியை வச்சு பாடியவன் தமிழ். தமிழ் பெருங்குடி மக்களை தொல்லுதற்கான குல தெய்வங்கள் பெண்மக்கள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். நாங்கள் சைவர்கள் இருந்து காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனோம். திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி கொடுத்த அழுதுட்டாப்ல. என் தம்பி எல்லாம் காரைக்குடில என்னன்னு கேட்ட 10 பேரை கூட்டி வந்து அழுதுட்டாப்ல. அப்ப காணாமல் சொல்லிட்டு இருக்கான். திருநீர் வச்சு என்னை மறந்துட்டான், என் குங்குமம் நாம போறாங்க. அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போய் நம்ம நம்பாம போ. காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோர், நான் போற்றணும். அந்த வழியில் தான் பாரதியை நான் போற்றேன், என் பாட்டனை நான் போற்றேன். என்னை நீங்கள் காட்டு மிராண்டி என்று சொல்லுகிற காலத்திற்கு முன்பு எங்கள் பாட்டன் பாடுகிறான். சிங்களம் புட்ககம் சாகவம் ஆகிய தீவு பலவினுக்கு சென்றேன். எப்படி சொல்ற மாதிரி சிங்களம் புட்ககம் சாவகம் ஆகிய தீவு பலவினுக்கு சென்றேன். அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய்நாடுகிறார். பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன்கொடியும் ஏற்றி பலத்த விட்டான் தாய் நாடா தமிழ்நாடுங்க. நான் யார் காட்டுகிறேன்? பேர் மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியனை. பேர்லையாவது இருக்கட்டும், நிஜத்துல சோரபாண்டியன் ஆயிட்டாங்க. அந்த வீரபாண்டியன் என்ற கேளு ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி வேலை இருக்கா இல்லையா? அவன் 3 துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன். பல துறை பல விருதுகளை பெற்றவன். அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் போக ஆதிவாசிகள் காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு சிறை வச்ச பிறகு அவர் சொன்னதாங்க. சுவிசர் 100 நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்கிட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வாங்க. 3 துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் பட்டம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான். படிக்க புத்தகம் கொண்டான்னா ஒரு புத்தகம் கொடுக்குறான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்றான், என் வாழ்வே மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை. அந்த நூல் எது? எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் வந்தருளிய திருக்குறள். இதை யார் சொல்றா? ஐயா, நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்ததிலிருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துச்சு அப்படின்னு. அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்கா உள்ள நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நூல்னு காந்தி வாங்கி படிக்கிறார். அவர் ஹிந்தி பதிப்பை படிக்கிறார், ஆங்கில பதிப்பை படித்து அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படித்து காந்தியில் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னது. இதை கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான். இவர்கள் எல்லாம் தமிழ் சனியல்ல என்ன இருக்கு என்று கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கலாம் பண்ணி என்று பேசுவதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு? வேலைக்காய்க்க கூட ஆங்கிலம் பேசு, ஆங்கிலத்திலே படி. இது ஐயா பெரியார். ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார். யாரு எங்களுக்கான ஆளு? யாரு எங்க ஆளு? நீ விட்டு போய் இந்த மரமேடிகளை விட்டாய், கே.பி. விஸ்வநாதத்தை விட்டாய், அண்ணல் தங்குவை விட்டாய், திருவிக்காவை விட்டாய், எல்லாரையும் விட்டுட்டு தான் போன. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு?
கோயிலுக்குள்ள வராத தீட்டு என்னை வெளியேற்றிட்ட. தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயிலிருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தார். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு மிராண்டி. இப்படியே கூட்டிட்டு வந்து எங்கே விட்ட? கடற்கரையில் புதவலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கேன். கோயிலிருந்து கூட்டிட்டு வந்து புதவலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்றது, செய்தித்தாள் வை. பகுத்தறிவு காஃபி குடிக்க பகுத்தறிவு. உலகத்துல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியின் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது. சாதி மாறாது. கிறிஸ்தவனா இருக்கிற நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது, தேவேந்திர தேவரா முடியாது, படையாட்சி இருக்கிற நான் ஆக முடியாது. சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியை மாத்திரவன், பாரதி மட்டும்தாங்க. வாரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூலை போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டது என்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் தான். கத்தி பேசுவார்கள், சீமானும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் வெடிப்புற பேசுகிறான். எப்படி வீரியம் பெருகினா அப்படியே போட போய் காலையில் 2 மணி நேரம் ஜிம்முக்கு போட, 1/2 கிலோ மாட்டுக்கறியை போட போட்டு தூக்குற, ரெட்டை தூக்கி கிளம்புற, வீரியம் பெருகிறா. அன்பு தம்பி தங்கைகளே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு, ஒரு பெரும் வறட்சியை கண்டுருச்சு. சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமாக மாறி பெரிய புராணம், திருவாசகம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள், திருப்புகள் இதெல்லாம் இப்படி வந்துக்கிட்டு இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு, ஒரு தொய்வுற்றுச்சு. விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமா வறட்சி விட்டுச்சு. அந்த நேரத்தில் வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மன்னித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை உடுத்தியவன் பெரும்பாவலன் பாரதி நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தாய், செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேள்வி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர்கள். அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறது. தமிழ் எங்களுக்கு பேச்சல்ல, தமிழ் எங்களுக்கு மூச்சு, தமிழ் எங்களுக்கு உணவல்ல, வேலை வாய்ப்பல்ல. படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? இல்லை, தமிழ் எங்களுக்கு உயிர் என்பதை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு போய்த்தார்கள். எங்கள் தமிழ் யாரையும் பகைக்க சொல்லாது, பகைக்க சொல்லித் தராது, ஆனால் பகையை வெல்லாது விடாது. நல்லா கொஞ்சம் தமிழ் தாய் பேரன்பு மிக்கவள். பெரியார் தான் நீதி பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமகால நீதியா இருக்குது, ஒரு நீதியும் இங்க இல்லை. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? நேர்பட பேசுறாங்க, எப்படி வாழ்றியா அப்படி பேசுறான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதி வாரி கணக்கெடுப்பாங்க சமூக நீதிக்கு. திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு இந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டிக்கணும் சொல்லுவா. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் தான் எது கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வாரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதே. இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேண்டாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப
தமிழ் இந்தியாவின் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி, எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்துல வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னதும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளாத நீங்க தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்றார். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீங்களா சொல்லுங்க. எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க. நீ வரலாற்றில் நீ செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி ஏசப்பா அப்படின்னால, கோட்டான கோடி நன்றி. ஏன்னு இல்லை, என்னால் செய்ய முடியாத நீ செய்ய. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், ஊழல்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதான் நினைத்து நீ சிதைக்க கொண்டு இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளை அடிச்சு வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி. தம்பி, என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாரை ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அவர் போயிட்டா அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வந்தா போங்க, ரொம்ப நன்றி. இதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறோம், ஆடியோ வெளியிடுறது, வீடியோ என் தம்பி சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயும். சமரசமில்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறார். அஞ்சாத மரம்பரையில் வந்தவன். அதேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கள். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை. பெரும்பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதிக்கு நாம் அவனுடைய பெரும்புகளை போற்றுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நிகழ்வை நிகழ்த்த நான் துடிப்பேன். அது நிகழாமல் போகிறது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு அவருடைய புகழை போற்ற ஒரு கூட்டம் நடத்தும் நினைப்பேன். அந்த நேரத்தில் அனுமதி தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆனால் வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பெருங்கப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வாருடைய பெரும்புகள் போற்றுகிற பெருங்கூட்டம் ஒரத்த நாட்டிலே நடக்க இருக்கிறது.